மலேசியாவில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார் நடிகை வேல் திரு எம்.ஆர். ராதா. உங்களுக்கு எதிராக எம்ஜிஆர் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறார்கள் என்று விழா ஏற்பாட்டர்கள் சொல்ல எதையும் அலட்டிக்கொள்ளாமல் கூட்டத்தில் பேசினார். எம்ஜிஆரை சுட்டுட்டேன்னு ஆளாளுக்கு கோஷம் போடுறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நானும் எம்ஜிஆரும் 50 வருஷமாக நண்பர்களாக இருக்கோம். எங்களுக்குள்ள சின்ன கோபமோ செல்லமாக சண்டையோ போட்டுக்கிட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் கம்பு இருந்தால் கம்பு சண்டையும் போட்டிருப்போம். துப்பாக்கி இருந்துச்சு, துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டோம். இந்தியாவையே உலுக்கிய ஒரு வழக்கை கூட மிக சாதாரணமாக கடந்து சென்றவர் திரு எம்.ஆர். ராதா அவர்கள். அவரை நடிகை வேல் எம்.ஆர். ராதா தத்துவவாதி என்று கூறினாலும் மிகையாகாது. எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டு 49 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்றளவும் எம்.ஆர். ராதா நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் பரபரப்பு அவ்வளவு எளிதில் அடங்கவில்லை. என்ன நோக்கத்திற்காக எம்ஜிஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டார் என்ற கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் சாதாரண மக்கள் இன்றும் மேலோங்கியே இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்தது. தான் கொண்டு போயிருந்த துப்பாக்கியில் 3 தொட்டாக்கள் மட்டுமே நிரப்பியிருந்தார் ராதா. எம்ஜிஆரை நோக்கி துப்பாக்கியின் விசையை அழுத்தப்பட எம்ஜிஆர் இடது காரை ஒட்டி துப்பாக்கி ரவை துளைத்து கொண்டு சென்றது. பிறகு அதே துப்பாக்கியால் தன் நெற்றிப்புட்டிலும் தோளிலும் 2 குண்டுகள் பாய இரத்த வெள்ளத்தில் மிதந்தார் எம்.ஆர். ராதா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரும் உயிர் பிழைத்தனர். என் முகத்துக்கு நேராக குண்டு பாய்ந்து வந்தது. நான் எப்படி பிழைத்தேன் என தடவியவியல் நிபுணர் சந்திரசேகரிடம் ஆச்சரியத்தோடு கேட்டார் எம்ஜிஆர். ராதா பயன்படுத்திய ரவைகள் தீவிரமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர் சந்திரசேகரர் மற்றும் துப்பாக்கி குழுவினர். அந்த துப்பாக்கி ரவைகள் 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டவை. அவற்றில் ஒரு டப்பாவில் போட்டு அடிக்கடி பயன்படுத்தும் மேஜை டிராயர்கள் வைத்திருந்தார் ராதா. ராயலில் இருந்த துப்பாக்கி ரவைகள் ஒன்றோடு ஒன்று உருவிக்கொண்டு செய்ததால் ரவையின் மேல் பிடிக்கப்பட்டுள்ள கேட்டரிங் கேஸின் பிடிமானம் தளர்ந்து போய்விட்டது. அதனால்தான் 2 பேரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை. துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு என்னவெல்லாம் காரணம் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெளிவாக எடுத்து வைத்தது. எம்.ஆர். ராதாவின் வக்கீலாக N.T. வனமாமலை ஆஜரானார். ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் அனைத்து நீதிமன்றத்திலும் பதிவு செய்யப்பட்டது. தொழிலாளி திரைப்பட ஷூட்டிங்கின் போது எம்.ஆர். ராதா எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியில் எம்ஜிஆர், இனி இந்த பஸ் தொழிலாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று பேச வேண்டும். இந்த பஸ்